உங்கள நிறைய பேரு தீவிரவாதிகள் நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ரீசெண்டா நம்மகிட்ட ஒரு 16 வயசு பையன் ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இன்ஜூர் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருந்தாரு. அவரை ஐசியூல வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. சோ அந்த இன்ஃபெக்ஷனை செட்டில் பண்றதுக்கு நம்ம யூசுவலா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா டைரக்டா கொடுக்காம நம்ம அவரோட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த பிளட்ல என்ன கிருமி இருக்குன்னு பார்த்து என்னென்ன ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யும் அந்த கிருமி மேல செலுத்தி நம்ம பார்ப்போம். கிருமி மேல அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செஞ்சுச்சுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யலன்னா கிருமி ரெசிஸ்டன்டா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பையன் மேல டெஸ்ட் பண்ணும்போது அவர் உடம்புல இருந்து எடுத்த கிருமிக்கு எல்லா ஆன்டிபயோட்டிக்குமே ரெசிஸ்டன்ஸா தான் இருந்துச்சு. பாவம் அந்த பையனுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்குமே வேலை செய்யாது. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அலட்சியமான மக்கள் தான். இப்போ ஒரு கிருமி இருக்கு, அந்த கிருமிக்கு 5 நாள் எடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, 3 நாள் எடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, 6 மாசம் எடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் இருக்கு. கிருமி 5 நாள் எடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக்ஸ் 3 நாள் எடுக்கும் போது அது கொஞ்சம் செயலிழந்து போகுது. நம்ம நினைக்கிறோம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டோம் நினைச்சிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படியே ஸ்டாப் பண்றோம். அப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம 5 நாள் கொடுக்காதனால அந்த கிருமி அதை சுத்தி ஒரு பயோஃபில்ம் கிரியேட் பண்ணிக்குது. இந்த பயோஃபில்ம் வந்து இந்த கிருமி வேற யாராவது போய் அஃபெக்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு இந்த சேம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா இந்த ஆன்டிபயோட்டிக் அந்த கிருமிக்கு வந்து வேலை செய்யாது. இப்படி ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கா நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணி எல்லா கிருமியும் பயோஃபில்ம் ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஒரு 5 நாள் எடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக் ஒரு 3 நாள் எடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்டன்ஸ் பண்ணி விட்டுறோம். இதனால நம்ம டைரக்ட் அஃபெக்ட் ஆகாட்டாலுமே இன்னொரு ஆள் கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. இதை வந்து நீங்க பயோடெரரிசம் கூட சொல்லலாம். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எப்ப ஆன்டிபயோட்டிக் தேவையோ நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் சொல்றாங்களோ அந்த ஆன்டிபயோட்டிக் அவங்க சொன்ன டைம் டியூரேஷனுக்கு கரெக்டா எடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடுறது, ஒரு நாள் தும்மல் வந்தோன்னு நம்ம போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிடுறது, நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்து மிச்சம் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வீட்டுல யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கவே கூடாது. நீங்க டாக்டர்ஸ் அட்வைஸோட எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் எவ்வளவு நாள் எடுக்கணும், அது கூட என்ன மெடிசின்ஸ் எடுக்கணும், என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் தெரிய வரும். இது மூலமா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு உயிரை உங்களால காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க.